ஸோ இதோடைய ஜாயிண்ட் கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இட் வாஸ் லைக் அ பொலிட்டிக்கல் எர்த்குவேக் இன் பெங்கால். ஸோ நீங்களே ரிசைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேஷியஸ். நீங்க ரிசைன் பண்ணலைன்னா யூ வில் பி டிஸ்மிஸ்ட். இந்த எலெக்ஷன்ல there is not even a single district without the BJP. left front குறைய BJP increase ஆகும். and left ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலா பிஜேபியோட ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஏன்னா லெஃப்ட் போயிட்டாங்க, அந்த லெஃப்டோட ஸ்பேஸ ஸ்லோவா பிஜேபி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட் இஸ் an organic growth. ஸோ இப்ப பார்த்தோம்னா there is an acceptance of Christian community for the BJP. பிஜேபிக்கு கொஞ்சம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமித்ஷா என்ன சொன்னார், அங்கம் வங்கம் கலிங்கம் மூணுத்திலையும் பிஜேபி வரணும் அப்படின்னாரு. வணக்கம் தென்னவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. மிக்க நன்றி சார். இன்று நம்ம ஸ்ரீகுமார் சாரை மீண்டும் வெஸ்ட் பெங்கால், கேரளா, அஸ்ஸாம் அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பேச போறோம். அவரை முதல்ல வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்திய அரசியல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை உருவாக்கின தேர்தல் முடிவு அப்படின்னு சொன்னா மேற்கு வங்காளம். அது கூட நமக்கு கேரளாவிலையும் நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரியே மாற்றம் உருவாகி இருக்கு. அஸ்ஸாம்லயும் அதே மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு. சோ குறிப்பா நம்ம இப்ப பார்த்தோம்னா இந்திய வாக்காளர்கள் என்ன மெசேஜ் இப்ப சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி அவங்களுக்கு ரொம்ப சேஃப் சீட்டான பவானிபூர்லயே தோத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, எல்லா ஸ்டேட்டுமே எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அது வேற ஒரு முடிவை கொடுத்திருக்கு. ஸோ தமிழ்நாடை நம்ம தனியாவே பார்ப்போம். பட் முதல்ல நீங்க சொல்ற மாதிரி டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் த அதர் ஸ்டேட்ஸ். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல ஆக்சுவலா என்னன்னா, த பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் ஏ சேஞ்ச். பீப்புளுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது. பெங்காலோட ஹிஸ்டரி எப்படின்னா, ஒரு சரியான அல்டர்னேட்டிவ் கிடைக்கிற வரைக்கும் பீப்புள் வில் ஓட் ஃபார் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். ஒன்ஸ் ஒரு அல்டர்னேட்டிவ் கிடைச்சதுன்னா அப்படியே தொடச்சி எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. தட் இஸ் வாட் நான் போன தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 30 years ஆஃப் காங்கிரஸ் ரூல், 34 years ஆஃப் கம்யூனிஸ்ட் ரூல் அண்ட் 15 years ஆஃப் திரிணாமுல் ரூல், இதுதான் இப்ப நடந்திருக்கு. ஸோ 30 years பொறுத்துன்னு இருந்த ஜனங்க, 34 years பொறுத்துன்னு இருந்த ஜனங்க 15 years பொறுத்துக்க முடியல. The people thought enough is enough. And அப்போசிஷனா இருக்கிறவங்க they should project themselves as a real opposition. ஒரு ஃபேக் அப்போசிஷனாவோ இல்லைன்னா ஒரு நாம்கே வாஸ் மாதிரி நானும் இருக்கேன் அப்படின்றதுன்னா பீப்புளுக்கு அந்த நம்பிக்கை வராது. தே ஷுட் கிவ் த ரியல் கான்ஃபிடன்ஸ் பீப்புளுக்கு. நாங்க இருக்கோம், எங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராம் இருக்கு, எங்கள்கிட்ட இந்த லீடர்ஷிப் இருக்கு, நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு அந்த கன்வின்சிங் மைண்ட் செட் இருந்ததுன்னா பீப்புள் வில் ப்ரிஃபர் யூ. அதுதான் இந்த எலெக்ஷன் காமிச்சிருக்கு. மமதா பானர்ஜியை பீப்புள் ஓட் போட்ட போது தே ஓட்டட் வித் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். 2011ல பீப்புள் என்ன நினைச்சாங்க, இந்த ஷீ இஸ் அ லேடி நம்பர் 1, ஏன்னா ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் பெங்காலுக்கு அவங்க. அண்ட் அவங்க காங்கிரஸோடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு நேஷனலிஸ்ட் ஃபீலிங் இருக்கும். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்ததுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்கள பத்தின ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பீப்புள் ஓட் போட்டாங்க. 2011ல இருந்து 2016 கொஞ்சம் பெட்டரா போச்சு. 2016 to 21 கொஞ்சம் ட்ரேசஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் 2021ல இருந்து அவங்களோட கவர்னன்ஸோடைய மிஸ்கவர்னன்ஸ் இட் வாஸ் டு த பீக். எல்லாத்திலையும் கரப்ஷன், அட்ராசிட்டிஸ், வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், லேக் ஆஃப் பப்ளிக் எம்பத்தி, உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த ப்ராப்ளம்ஸ், லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிற பேர்ல டெரரிசம் அப்பீஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஈவன் நாட்டு வெடிகுண்டுகள், இந்த கண்ட்ரி பாம்ஸ், அது ஒரு இண்டஸ்ட்ரியாவே டெவலப் ஆகி அது இருந்தது. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் பெங்கால்ல இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது,
ஸோ பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா 2016 தே காட் ஒன்லி 3 seats. பெங்கால பிஜேபி ஒரு சீரியஸாவே அணுகல வாஜ்பாயோட டயத்துல எல்லாம். ஒரு அலையன்ஸ் வந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல எப்படின்னா சென்ட்ரல்ல நான் இருக்கேன், ஸ்டேட் லெவல் பீப்புள் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வாஸ் ஆஸ்க்ட் டு பிளே எ செகண்ட் ஃபிடல் இன் ஸ்டேட்ஸ். மோடி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கெங்கெல்லாம் பிஜேபி வீக்கா இருக்கோ அதை டார்கெட் பண்ணி வளர்க்கணும்னு நினைச்சார். ஒடிஷால வளர்க்கணும்னு நினைச்சார், தெலுங்கானால வளர்க்கணும்னு நினைச்சார், பெங்கால்ல வளர்க்கணும்னு நினைச்சார், ஹரியானால வளர்க்கணும்னு நினைச்சார், அஸ்ஸாம்ல வளர்க்கணும்னு நினைச்சார். ஸோ வேறெவர் தெர் இஸ் நோ பிரசன்ஸ் ஆஃப் பிஜேபி, ஏற்கனவே இருந்துடும் சொல்லல, பட் வேறெவர் தெர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் பிஜேபி இல்லையோ அங்கெல்லாம் பெங்கால் மாதிரி இடத்துல வளர்க்கணும்னு நினைச்சார். ஸோ வென் ஹி கேம் இன் 2014, 2016 எலெக்ஷன் வந்துருக்கு. ஸோ இட் வாஸ் ரொம்ப கம்மி டைம். ஸோ 3 MLAs ஜெயிச்சாங்க. பட் 2021 they expected big. பட் அவங்க கோவிட் டைம் வந்துருத்தோ, there was a problem with their organization structure, 77 தான் வந்தது. இந்த தடவை ரொம்ப பிளான் பண்ணி இந்த தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கேண்டிடேட்ஸ் எல்லாம் லோக்கலா போட்டு நரேட்டிவை பில்ட் பண்ணி கேட்சி ஸ்லோகனியரிங், கேட்சி மெசேஜஸ் கொடுத்து RSS ஓட ஹெல்ப்பை சீக் பண்ணி அவங்கள டோர் டு டோர் கேம்பெயினிங். ஏன்னா பெங்கால்ல நீங்க பெரிய மீட்டிங்ஸ் போடுறீங்கனாலே பெரிய டேஞ்சர். ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி சைலண்ட் கேம்பெயின். இவ்வளவு நடந்திருக்குங்கிறது இட் வாஸ் நோபடி எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி பண்ணாங்க. பிளஸ் பங்களாதேஷ்ல நடந்த இன்சிடென்ட்ஸ், ஏன்னா மோடி 2024 வர அங்க பங்களாதேஷ்ல ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த இன்சிடென்ட் பீப்புளை நிறைய சிந்திக்க வச்சிருக்கு. ஸோ இதோடைய ஜாயிண்ட் கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இட் வாஸ் லைக் அ பொலிட்டிக்கல் எர்த்குவேக் இன் பெங்கால். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி கேம் டு பவர். அவுட் ஆஃப் 294 சீட்ஸ், ஒரு சீட்டுக்கு பால்தான் ஒரு சீட்டை அது நிறுத்தி வச்சிருக்காங்க. 21st எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ 293 சீட்ஸ்ல பிஜேபி காட் அரவுண்ட் 207 சீட்ஸ் ஐ பிலீவ், விச் இஸ் அ வெரி பிக் நம்பர், ஹையஸ்ட் நம்பர். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கம்பிங் 2/3 மெஜாரிட்டி. ஸோ அண்ட் பிஜேபி அண்ட் மமதா பானர்ஜி ஹர்செல்ஃப் வாஸ் டிஃபீட்டட். பவானிபூர்ல அவங்களே தோத்து போயிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நந்திகிராம்ல போட்டி போட்டு போன எலெக்ஷன்ல தோத்தாங்க. இந்த தடவை பவானிபூர்லயே நின்று அங்க சுவேந்து அதிகாரி தோக்கடிச்சிருக்காரு. ஸோ இட் வாஸ் அ மேசிவ் எலெக்ஷன். அண்ட் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய கனவு. ஷியாமா பிரசாத் முகர்ஜி, அதாவது அவங்க பிஜேபிங்கிறது முன்னாடி ஜனசங்கம்ங்கிற பேர்ல இருந்தது. அந்த ஜனசங்கத்தோட ஃபவுண்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அந்த ஃபவுண்டர் ஹி வாஸ் ஃப்ரம் பெங்கால். ஸோ அவர் பெங்கால தான் ஆரிஜினேட் ஆகி ஷியாமா பிரசாத் முகர்ஜி அதை இது பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த இடத்துல பிஜேபியை கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய மிஷன். ஆக்சுவலி பிஜேபியோட லட்சியம். அந்த லட்சியத்தை இந்த தடவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சரி, இப்போ மமதா பானர்ஜி அவங்க டிஃபீட்டை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டா, இது ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸா மாறுமா? கான்ஸ்டிடியூஷனை நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் ஃப்ரேம் பண்ணும் போதே ரொம்ப ஜாக்கிரதையா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வம்பு வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால என்னன்னா ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் உண்டு. அதனாலதான் இப்ப லெஜிஸ்லேச்சர் நடக்கிறதுனா இது 15th லெஜிஸ்லேச்சர், 18th லெஜிஸ்லேச்சர்னு பேர் உண்டு. இருக்கு ஒரு சட்டசபை ஆயுட்காலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதோட ஆயுட்காலம் 5 வருஷம். சோ இப்ப என்ன ஆகும், ஒரு எலெக்ஷன் ஆயுட்காலத்துக்கு முன்னாடி எலெக்ஷனை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது ரூல். சோ இந்த ஆயுட்காலம்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மே 1st week of 2021 to May 1st week of 2026, 5 years. ஸோ அதுக்குள்ள எலெக்ஷனை நடத்தி முடிச்சு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடணும் எலெக்ஷன் கமிஷன். அதை முடிச்சுட்டாங்க. முடிச்சு அந்த வின்னர்ஸோட லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்னர் வில் ஹேவ் த லிஸ்ட் ஆஃப் வின்னர்ஸ். நவ் இப்ப இந்த லெஜிஸ்லேச்சரோட டைம் ஃபார் எக்ஸாம்பிள் 7th வச்சுக்கோமே, 7th of May அந்த டேர்ம் முடிஞ்சு போச்சுன்னா
போன டேர்ம்ங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. சோ நீங்க ரிசைன் பண்ணாலும் பண்ணலைனாலும் தெர் இஸ் நோ எஃபெக்ட். அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுவார்? சரி, போன டேர்ம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஃப்ரெஷ் டேர்முக்கு உண்டான எலெக்ஷன் நடத்தி முடிச்சு கையில வின்னர்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ த கவர்னர் வில் இன்வைட் த நியூ பார்ட்டி, மெஜாரிட்டி பார்ட்டி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஒரு லீடரை எலெக்ட் பண்ணி கொண்டாங்கம்பாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு, இன்டர்னல் எலெக்ஷன் முடிஞ்சு லீடரை கொண்டு போய் கொடுப்பாங்க, அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. சோ நீங்களே ரிசைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேஷியஸ். நீங்க ரிசைன் பண்ணலன்னா யூ வில் பி யூ வில் பி டிஸ்மிஸ்ட் அண்ட் நியூ பர்சன் வில் பி டேக்கன் ஓவர். சோ இந்த 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 மாதிரி மிரட்டல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா யுவர் டேர்ம் எண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் a fixed term. So that is what Article 162 of the Constitution says. சோ இப்ப அரசியல் மாற்றமா இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? சோ பாஜகவோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? மமதா பானர்ஜியோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? மமதா பானர்ஜி she will be in a shock. இனிமே அவங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். பிஜேபிக்கு நிறைய வேலை இருக்கு. பிஜேபி புது சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் லா அண்ட் ஆர்டரை ஒழுங்கு பண்ணணும், பங்களாதேஷோட பார்டரை ஃபென்ஸ் பண்ணணும், இல்லீகல் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வெளியேற்றணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், நிறைய பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணணும், டூரிசத்தை பூஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஸோ த நியூ கவர்மெண்ட் ஹேஸ் சோ மச் ஆஃப் ஒர்க் இன் ஹேண்ட் அப்படின்னு பாக்குறேன். மமதா பானர்ஜிக்கு வேலை கிடையாது. ஏன்னா அவங்க கவர்னன்ஸ்ல இருந்த போது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நவ் ஷி வில் பி மோர் ஜாப்லெஸ். அதனால அவங்க இந்த போராட்டம் அது இது தர்ணா பண்ற, ரோட்ல உட்காந்துக்கிறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. தட் வில் ஆல்சோ ஃபேட் அவே. அவ்வளவுதான். சோ அங்க மைனாரிட்டி சப்போர்ட் ஓரளவுக்கு வந்திருக்காம பாஜகவால வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. சோ இந்த மைனாரிட்டி சப்போர்ட்டை அவங்க எப்படி கார்னர் பண்ணாங்க? See, பெங்கால நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் அபவுட் மெஜாரிட்டி மைனாரிட்டி மட்டும் கிடையாது. இட் இஸ் அபவுட் பெங்காலிஸ் அண்ட் நான் பெங்காலிஸ். பெங்காலிஸ் வெர்சஸ் பங்களாதேஷிஸ்னு வச்சுக்கணும். பங்களாதேஷ்ல வர ஹிந்துஸும் பங்களாதேஷ்ல இருக்கிற முஸ்லிம்ஸும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க. பெங்கால்ல இருக்கிற ஹிந்துஸ் அண்ட் பெங்கால்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா நார்த் பெங்கால், ரேர் பெங்கால், சவுத் பெங்கால் அப்படின்னு மூணா இருக்கும். இந்த நார்த் பெங்கால் அப்படிங்கிறதுல ஒரு 27 சீட்ஸ் இருக்கு. ஸோ இட் வில் ஹேவ் ஜல்பாய்குடி, கூச்பிகார், டார்ஜிலிங், அலிபுர்தார், இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும். அந்த இடத்துலையும் இந்த ரேர் பெங்கால் அப்படிங்கிறது இந்த ஜங்கல் மஹால், அந்த இன்பிட்வீன் ஏரியாஸ். ஸோ அதுல மெதினிபூர், புருலியா, பன்குரா, பிர்பூம், ஜாக்ராம், ஜங்கல் மஹால், இந்த ஏரியாஸ். அப்புறம் இந்த கீழே இருக்கிற ஏரியாஸ் இந்த பிரசிடென்சி ஏரியான்னு சொல்லுவோம், சவுத் பெங்கால். ஸோ இந்த நார்த் பெங்காலையும் ரேர் பெங்காலையும் பிஜேபி ஸ்வீப் பண்ணிட்டாங்க. சவுத் பெங்கால்ல தே ஹாவ் நல்ல என்ட்ரன்ஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி. இந்த எலெக்ஷன்ல there is not even a single district without the BJP in Bengal. Every district has a BJP MLA, whereas there are about 9 districts where there is no Trinamool presence. It is highly unimaginable. So நான் சொன்ன மாதிரி இந்த பெங்காலிஸ் வெர்சஸ் பங்களாதேஷிஸ்ன்னு இருக்கிற போது நல்ல படித்த முஸ்லிம்ஸ், பெங்கால பூர்வீகமா கொண்ட முஸ்லிம்ஸ், சிந்தனையாளர்கள், நிறைய இன்டெலெக்சுவல்ஸ், அவங்க கூட பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இல்லைன்னா அவங்களோட ஓட்டு இல்லாம இவ்வளவு 207 சீட்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. பிஜேபி could have got a simple majority. ஸோ இதுல முஸ்லிம்ஸ் மேபி நம்பர்ஸ் கம்மியா இருக்கலாம். முஸ்லிம் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட முஸ்லிம்ஸோட நம்பர்ஸ் கம்மியா இருக்கலாம், பட் they have also voted அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ இப்ப காங்கிரஸ் இவ்வளவு ஒரு மக்கள் மாற்றத்தை தேடி வந்த போது கூட காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு கூட விழல, ரொம்ப நெக்லிஜிபிள். சோ அவங்க வெற்றி பெற்ற அந்த 2 இடத்துல தான் அவங்க காங்கிரஸால வெற்றி பெற முடிஞ்சது. சோ இந்த மாற்றத்துல அவங்க பங்கு பெறல. சோ இது தேசிய அளவுல மக்கள் என்ன மெசேஜை சொல்ல விரும்புறாங்க? அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த சோ கால்டு இந்த முஸ்லிம் கன்சால்டேஷன் ஃபார் மமதா பானர்ஜி போன எலெக்ஷன் நடந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல நடக்கல. போன எலெக்ஷன்ல பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ், ஒரே ஒரு ஐஎஸ்எஃப்னு ஒரு பார்ட்டி, அவங்க தான் ஜெயிச்சாங்க. வேற எல்லாமே there is nothing. பட் இந்த தடவை 2 காங்கிரஸ், ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு ஏஜேஎம் ஒரு பார்ட்டி ஹுமாயூன் கபீரோட பார்ட்டிக்கு 2 எம்எல்ஏஸ்,
ஒரு ISS பார்ட்டி இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் த முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆயிருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஸோ திரிணமூல மட்டுமே நம்பி இருக்கிறவங்க நான் திரிணமூல் நான் பிஜேபி பார்ட்டிஸ்க்கும் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போன தடவை 0 சீட் வாங்கின கம்யூனிஸ்ட் 0 சீட் வாங்கின காங்கிரஸ்க்கு தே ஹவ் ரெப்ரசன்டேஷன்ஸ் நாவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திரிணமூலுடைய டாமினன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதர் ஸ்மால் பார்ட்டிஸ் ஆல்சோ ஹஸ் ஸ்டார்டட் கெய்னிங். ஸோ அதுதான் இது காட்டுது. பட் காங்கிரஸ் ஆஸ் அ அல்டர்னேட்டிவ் அவங்க வந்து தே ஹவ் கான் வெரி வீக். ஒரு சீட் 2 சீட் வந்துருதுங்கிறதுனால இதுல ஒன்றும் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் தே நீட் அ வெரி பிக் பிளான் டு ரிவைவ் தெம்செல்ஸ். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸ்க்கு அது எதுவும் இல்லை. தட் இஸ் அ சேட் ரியாலிட்டி ஃபார் தம். ஓகே, இப்போ நம்ம கேரளாவுக்கு வருவோம். ஸோ கேரளால இந்த வெர்டிக்ட் ஸோ எல்டிஎஃப்க்கு எதிரான கிளியர் ஆன்டி இன்கம்பன்சியா இல்லாட்டி அங்க வழக்கமான வர மாற்றமா? இல்ல தேர் வாஸ் எப்போதுமே கேரளால அல்டர்னேட்டிவ் பார்ட்டிஸ்க்கு கொடுப்பாங்க, யூடிஎஃப் அண்ட் எல்டிஎஃப். ஸோ எல்டிஎஃப் போன தடவை 10 இயர்ஸ் இருந்துட்டாங்க. ஃப்ரம் 2016 to 2026 10 இயர்ஸ் கண்டினியூஸா இருந்துட்டாங்க, விச் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இன் எல்டிஎஃப் கேரளா ஹிஸ்டரியில. இந்த கேரளத்துல பார்த்தா யூடிஎஃப் ஒரு அந்த ஆன்டி இன்கும்பன்சிக்கு பெனிஃபிட் ஆகி அவங்க வந்துட்டாங்க. லெஃப்ட் ஃப்ரண்டோடைய ஆன்டி இன்கும்பன்சினால யூடிஎஃப் வந்துட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் 5 decades 50 வருஷம் கழிச்சு தெர் இஸ் நோ எல்டிஎஃப், நோ லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா. எப்போதும் பெங்கால்ல, திரிபுரால, கேரளால 3 இடத்துல லெஃப்ட் ஃப்ரண்ட் மாறி மாறி இருப்பாங்க. ஏதர் இந்த ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க, இல்ல 2 ஸ்டேட்ல இருப்பாங்க, சமயத்துல 3 ஸ்டேட்ல கூட இருந்திருக்காங்க. ஸோ நவ் அது 3ங்கிறது 2 ஆகி 2ங்கிறது 1 ஆகி இப்போ ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. ஸோ நவ் இஃப் யூ சி தெர் இஸ் நோ லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், லெஃப்ட் கவர்மெண்ட் ரிமைன் இன் இந்தியா. இல்லவே இல்லை. திரிபுரால பிஜேபி, பெங்கால்ல பிஜேபி, திரிணமூல் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி, இப்ப கேரளால காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் நம்பர் 1. செகண்ட், தெர் வாஸ் அ ஆன்டி இன்கும்பன்சி, கரப்ஷன், ஒரு அத்தாரிட்டேரியனிசம். லெஃப்ட் ஃப்ரண்ட் எப்போதுமே ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்துட்டு இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு முக்கியமான ரோலா இருந்தாலும். பட் பினராயி விஜயன் அது ரொம்ப ஃபர்தரா வந்து ஒரு ரொம்ப அத்தாரிட்டேரியனா எடுத்துட்டு போயிட்டார். ஸோ போரும்னு நினைச்சு முடிச்சுட்டாங்க. அண்ட் த ரைஸ் ஆஃப் பிஜேபி, அதுவும் ஒரு ரீசன். நான் போன உங்களுடைய அந்த காணொலியில சொல்லியிருப்பேன், லெஃப்ட் ஃப்ரண்ட் குறைய குறைய பிஜேபி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலா பிஜேபியோட ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த எலெக்ஷன்ல நானும் பிளான் பண்ண மாதிரி ஐ செட் அபவுட் 2 to 5 seats ஃபார் தி கேரளா பிஜேபி. தே காட் 3 seats. ஸோ நேமம், கழக்கூட்டம் அண்ட் வந்து சத்தனூர் அப்படின்னு 3 இடத்துல இது பண்றாங்க. 2 belong to the திருவனந்தபுரம் ஏரியா, 1 belong to the கொல்லம் ஏரியா. ஸோ அங்க வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ if you see in future, இப்போ people of Kerala have not only elected an ruling party but also identified a future opposition party. கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்ப இருக்கிற ஒரு இடம் வந்து ஃபியூச்சர்ல வளர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் போயிட்டாங்க, அந்த லெஃப்டோட ஸ்பேஸ ஸ்லோவா பிஜேபி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட் இஸ் அன் ஆர்கானிக் க்ரோத். இப்போ பெங்கால்ல வந்து அப்படியே ஸ்ட்ரோமிங் பண்ணிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி இல்லாம, பிகாஸ் அதுதான் தட் இஸ் அ ஸ்டைல் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன் தமிழ்நாடு, சாரி இன் கேரளா, இட் வில் பி a step by step politics. So they got an MLA முதல்ல ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் MP ஜெயிச்சாங்க. 2016ல MLA, 2024ல ஒரு MP, அப்புறம் 2025ல they got திருவனந்தபுரம் கார்பரேஷன், 2026ல they got 3 MLAs. First time in Kerala history BJP has got multiple MLAs. And multiple MLAஸும் பாத்தீங்கன்னா ஒருவர் இழவா கம்யூனிட்டி, ஒருவர் நாயர் கம்யூனிட்டி. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு பொக்கே ஆஃப் எம்எல்ஏஸ். அண்ட் அதை தவிர பல இடங்கள்ல அவங்க செகண்ட் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருவல்லான்னு கான்ஸ்டிடியூவன்சி, அங்க செகண்ட் வந்திருக்காங்க. காசர்கோட்ல செகண்ட் வந்திருக்காங்க, மஞ்சேஸ்வரம்ல செகண்ட் வந்திருக்காங்க, பாலக்காடுல செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ அங்கெல்லாம்
தே ஆர் கம்மிங் அப். ஸோ இன் ஃபியூச்சர்ல அதெல்லாம் வந்து பாசிபிள் சீட்ஸா மாறும். அண்ட் வென் லெஃப்ட் இல்லைன்னா ஒன்லி 2 பார்ட்டி கான்டெஸ்ட்னு வரும்போது பிஜேபியை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிமே இந்த நம்பர் குறைய போறது இல்லை. பிஜேபிக்கு திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இனிமே குறையாது. இட் வில் கோ அப். வெரி குட். ஸோ இப்போ வந்து கிறிஸ்டியன் ஓட், முஸ்லீம் ஓட், ஹிந்து ஓட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோன்னா இந்த வெர்டிக்டை நம்ம எப்படி படிக்கணும்? இதை வந்து ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் ஓட்டுங்கிறத தாண்டி முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் பக்கம் சாலிடிஃபை ஆகுது. ஏன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இஸ் அ பார்ட் ஆஃப் யூடிஎஃப். ஸோ அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அவங்களோட ஓட்டு நிறைய விழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வயநாடு, மலப்புரம், ஸோ இந்த ஏரியாஸ்ல நிறைய விழுந்திருக்கு. ஈவன் இந்த நார்தர்ன் சைடு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நிறைய விழுந்திருக்கு. ஸோ பிஜேபி வந்து நல்ல சதர்ன் சைடை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. திருவனந்தபுரம் இஸ் இந்த சதர்ன் டிப் ஆஃப் கேரளா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இந்த இந்த க்ரோயிங் இதுல வந்து அப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு எல்லா கம்யூனிட்டியும் ஓட்டு கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவங்க 90 சீட்ஸ் பிளஸ் வந்திருக்காங்க. ஏன்னா டோட்டல் 140 சீட்ஸ், அதுல 70 பிளஸ் இருந்தா மெஜாரிட்டி. ஸோ 90 பிளஸ் வந்துட்டாங்க. அதுல மேஜர் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி, அப்புறம் ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஸோ லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இட் இஸ் நாட் அ டோட்டல் ஷ்ரிங்கேஜ், பட் இட் இஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் த ஷ்ரிங்கேஜ். ஸோ இப்ப பார்த்தோம்னா there is an acceptance of Christian community for the BJP. பிஜேபிக்கு கொஞ்சம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோடைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு சில சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி. அண்ட் சில சீட்ஸ்ல செகண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அனூப் ஆண்டனி ஜோசப் அப்படிங்கிறவர் திருவல்லா கான்ஸ்டிடியூவன்சில செகண்ட் வந்திருக்காரு. ஸோ அது எல்லாமே கூட ஒரு ப்ராமிசிங் சீட் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ there is an acceptance of BJP among the Christian communities அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் இன் கேரளா. ஸோ கேரளால காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஸோ தேசிய அளவுல காங்கிரஸுக்கு இது வந்து ஒரு எப்படி பிளே ஆகும்? இந்த கேரளா ஒரு முக்கியமான ஸ்டேட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தே ஆர் ஆடிங் ஒன் மோர் ஸ்டேட். அவங்களுக்கு வந்து இப்ப ஹிமாச்சல் இருக்காங்க, கர்நாடகா இருக்காங்க, தெலுங்கானா இருக்காங்க. 3 ஸ்டேட் தான் அவங்களோட ஓன் சிஎம்ஸ் இருக்கிற இடம். அதுல ஹிமாச்சல் ரிலேட்டிவ்லி வீக் கம்பேரிட்டிவ்லி. தெலுங்கானா அண்ட் கர்நாடகா கொஞ்சம் ஸ்ட்ராங் சிஎம்ஸ் இருக்காங்க. அடுத்தது இப்ப வரப்போறது கேரளா. இது எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆயிடும். ஹிமாச்சலை தவிர பாக்கி எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ தே ஆர் பிரிங்கிங் ஒரு கேலக்சி ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட். இன்னொன்னு, ராகுல் பிரியங்கா எலெக்ட் ஆனதும் கேரளால தான். ஸோ தட் இஸ் இன் தட் கான்டெக்ட் அதுவும் முக்கியமான ஒரு ஸ்டேட். ரெண்டாவது, ஒரு ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஸ்டேட். அது காங்கிரஸ்ல பல தலைவர்கள், கருணாகரன் இருந்திருக்காரு, ஏகே ஆண்டனி இருந்திருக்காரு, உமன் சாண்டி இருந்திருக்காரு. ஸோ பல லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நவ் வி ஹாவ் டு சி யாரு. தேர் ஆர் குட் நம்பர் ஆஃப் இப்ப கூட சீஃப் மினிஸ்டர் பீப்புள் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யார் வரக்கூடும் அதையும் சேர்த்து சொல்ல நீங்க பதில். ஆமா, ஏன்னா இப்போ சதீஷன் இருக்காரு, அவரு ஜெயிச்சிருக்காரு. ரமேஷ் சென்னித்தலா ஜெயிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து அங்க பார்ட்டி ஜெயிச்சவங்க. சசி தரூர் எம்பியா இருக்காரு. கேசி வேணுகோபால் எம்பியா இருக்காரு. ஸோ இப்ப சதீஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரமேஷ் சென்னித்தலா கொஞ்சம் சீனியர் லீடர், பட் சதீஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் போய் கேசி வேணுகோபால் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா அது சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப காங்கிரஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் எம்பியா இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற கான்டெக்ட்ல லீடர்ஸ் வந்து லோக்கல் லீடர்ஸ்ல இருந்தா எலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப டெல்லியில இருந்து திரும்ப இம்போர்ட்டட் கேண்டிடேட் மாதிரி ஆயிடும். அதனால ஐ திங்க் சதீஷனுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும்னு பாக்குறேன். ஓகே, இப்போ வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட்ஸ் பிஜேபிக்கு ஒரு தேசிய அளவுல பூஸ்ட், கேரளா ரிசல்ட் காங்கிரஸுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் இல்லாட்டி ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை கொடுத்துருக்கு அப்படிங்களா? இது ரெண்டுத்துல யாருக்கு வந்து இது அதிகமா லாபம்? பிஜேபிக்கு தான் கண்டிப்பா லாபம். கேரளா வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட், அதை அவங்க ரீகெயின் பண்றாங்க. தட் இஸ் நாட் எ பிக் டீல். பெங்கால் வந்து பிஜேபி வராத ஸ்டேட் and it is a very big state. It's an eastern state. It is a border state. நீங்க எப்படி பார்த்தாலும் stakes are very high for the BJP and it's a linguistic state. நீங்க வந்து
நார்த் இந்தியன் பார்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது பிஜேபிய. அப்பார்ட் ஃப்ரம் த ஹிந்தி ஹார்ட்லேண்ட், பிஜேபி இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்டிஸா பீகார்ல, பூர்வாஞ்சல்னு சொல்லக்கூடிய யூபியில, அதுக்கப்புறம் ஒடிஷால, நார்த் ஈஸ்ட்ல அண்ட் பெங்கால்ல வந்துட்டாங்க. அண்ட் இட் இஸ் தேர் அவங்களுடைய கனவு அது பிஜேபிக்கு. சோ அமித்ஷா என்ன சொன்னார், அங்கம் வங்கம் கலிங்கம் மூணுத்திலையும் பிஜேபி வரணும் அப்படின்னாரு. அங்கம் அப்படின்னு அவர் மீன் பண்றது பீகார, அங்க தேசம். கர்ணன் வந்தது அங்க தேசம், தட் இஸ் பார்த்த. கலிங்கம் அப்படிங்கிறது ஒடிஷால, அண்ட் வங்கம் அப்படிங்கறது அவர் பெங்கால மீன் பண்றாரு. சோ அங்கம் வங்கம் கலிங்கம் மூணுமே இப்போ now it has BJP chief ministers. So Bengal is very very strategically important for BJP. ஓகே. இப்போ இந்த 2 ரிசல்ட்டையும் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டு ரிசல்ட்டையும் இந்த ஒரு கேள்விக்காக நீங்க எடுத்துக்கங்க. ஸோ 2029 நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது என்ன மெசேஜ் கொடுக்குது இந்த 3 ரிசல்ட்டும்? இல்ல இப்ப பிஜேபி 2029க்கு தன்னை செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க. பெங்கால்ல ஜெயிக்கிறது மூலியமா செக்யூர் பண்ணிட்டாங்க. 240 சீட்ஸ் தான் போன தடவை ஜெயிச்சாங்க. அது அந்த நம்பர் குறைஞ்சதுக்கு ஒரு 4-5 ஸ்டேட் முக்கிய காரணம். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு. இந்த 5 ஸ்டேட் தான் முக்கிய காரணம். இந்த 5 ஸ்டேட்ல கொஞ்சம் நம்பர்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்தது பிஜேபிக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ப்ராப்ளம். யூபியில சில ப்ராப்ளம்ஸ், மகாராஷ்டிரால சில ப்ராப்ளம்ஸ், ராஜஸ்தான்ல சில ப்ராப்ளம்ஸ், பெங்கால்ல சில ப்ராப்ளம்ஸ், தமிழ்நாட்டுல சில ப்ராப்ளம்ஸ். சோ இப்ப பெங்கால பிக்ஸ் பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிராவை பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ராஜஸ்தானை பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்க போது மோர் ஆர் லெஸ் இட் வில் பி ஃபிக்ஸ்ட். ஸோ தமிழ்நாடு ஆல்சோ நீட்ஸ் டு பி ஃபிக்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் எம்பிஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. அவங்களோட நோக்கம் எம்பிஸ் வேணும் அவங்களுக்கு. 2014ல ஒரே ஒரு எம்பி தான் பிஜேபிக்கு கிடைச்சாங்க. பட் அந்த அலையன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எம்பி கிடைச்சாங்க. தர்மபுரியில இருந்து அன்புமணி ராமதாஸ் அண்ட் கன்னியாகுமரியில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் 2 எம்பி கிடைச்சாங்க. 2019ல அலையன்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா ஒரே ஒரு எம்பி கிடைச்சார். தட் இஸ் தேனியில ஓபிஎஸ் ஓட பையன் ஜெயிச்சார். 2024ல அதுவும் இல்லை, 0 எம்பிஸ். So 2029ல they want more MPs, more representation from தமிழ்நாடு. 2024ல அவங்க சதர்ன் ஸ்டேட் எல்லாத்திலேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு எம்பி எதிர்பார்த்தாங்க பிஜேபி. கர்நாடகால இருந்து எம்பி, ஆந்திரால இருந்து எம்பி, தெலுங்கானால இருந்து எம்பி, கேரளால இருந்து எம்பி கிடைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எம்பி கிடைக்கல. சோ இந்த தடவை மினிமம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எம்பியாவது வேணும்னு எதிர்பார்த்தாங்க. சோ அதுதான் 2029ல பிஜேபியோடைய தமிழ்நாடு பிளானா இருக்கும். நன்றி. சோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை முடிவுகள் தெரிந்த இந்த நிலையில் எப்படி இருக்குங்கிறத ஸ்ரீகுமாரோட அடுத்த மீட்டிங்கில் பேசுவோம். சார் நன்றி சார், வணக்கம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.